வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு விடாமுயற்சி. ஒரு வியாபாரி வசித்து வர்றார். அந்த வியாபாரி ஒரு சிறு தொழில் பண்ணுறாப்புல. அவர் என்ன பண்ணுறாரு, தான் தயாரிக்கிற பொருள்களை, சிறு பொருள்களை என்ன பண்ணால் வேறு ஊரில் போயிட்டு விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தி வர்றாரு. அவர் வசித்து வர்ற இடங்கள் எப்படின்னா ரொம்ப மலைப்பகுதியாக இருக்குது. சரியான பாதைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதனாலே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கழுதையை வளர்த்து வர்றாரு. அந்த கழுதை எப்படின்னா, அந்த கழுதை மேலே அவர் தன்னுடைய பொருள்களை, கனமான பொருள்களை ஒரு மூட்டை கட்டி அது மேலே வச்சு செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் பள்ளம், உயர்வான இடங்களுக்கெல்லாம் அதில் ரொம்ப ஈஸியாக பயணித்து விடுகிறார். தன்னுடைய பொருள்களை மற்ற இடத்துல கொண்டு போய் விற்று அதன் மூலமாக பொருளேற்றி நல்ல செழிப்புடன் வாழ்ந்திருக்கிறார். அந்த மாதிரி இருக்கையில் ஒரு நாள் எப்படின்னா, அவர் அன்பாக நேசமாக வளர்த்து வந்த அந்த கழுதை அந்த ஊர் அருகே ஒரு இடத்துக்கு போய் அது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பெரிய பள்ளம், அதாவது கிணறுன்னு சொல்லலாம். அதான் மனிதர்கள் பயன்படுத்தாமல் நாளடைவில் அப்படி போட்டு அதில் மரங்கள் செடிகள்லாம் கூட வளர்ந்துருச்சு. இருண்டு பாலடைஞ்சு போய் இருக்குது பயன்படுத்த. அதில் அது கால் தவறி விழுந்துருச்சு. இது தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கழுதை காணுமேன்னு சொல்லிட்டு அவர் ஊர் அருகாமையில் எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாரு. கொஞ்சம் நெடுந்தொலைவு வரைக்கும் அவர் சென்று விட்டார். அப்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த கழுது கீழே விழுந்தது ரொம்ப ஒரு ஆழமான பகுதியில். மேலேருந்து பார்த்தா கூட அதனுடைய உருவம் யாருக்கும் புலப்படாது. அந்த மாதிரி ஒரு பகுதி அது. அப்போ கடுமையான ஒரு வலியில் விழுந்த வலி வேதனையில் கடுமையாக சத்தம் எழுப்பி கத்திக்கிட்டு ரொம்ப இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த அருகாமையில் உள்ள நபர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, என்னடா அது இந்த மாதிரி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நோக்கி போயிருக்காங்க. அது அந்த பாலடைஞ்ச கிணறாக இருந்திருக்கு. அந்த கிணறுக்குள்ளே அது கத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட அந்த மக்கள் எல்லாமே கூட ஒரு பெரும் முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, அந்த கழுதையை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து பார்க்குறாங்க. நிறைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருது. இறுதியாக அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு என்னது கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி நகர்ந்து வர்றாரு. பார்த்தவருக்கு தெரிஞ்சிருது, நம்மளுடைய கழுதை தான் இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்குறாரு. ரொம்ப ஒரு ஒரு வலி வேதனையில் அது கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அவர் கூட மக்களோடு சேர்ந்து சில முயற்சிகள் எடுத்து பார்க்குறாரு, அந்த கழுதையை மீட்டு விடலாம் என்று. அந்த எடுத்த முயற்சிகள் எல்லாமே எப்படின்னா பலனற்று போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரி யோசிச்சிட்றாரு, நான் வளர்த்த கழுதை இந்த அளவுக்கு கத்திக்கிட்டு உயிர் வழியில் துடிக்கிறத என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. அது இறைவனடியே போய் சேர்ந்துடட்டும். அதனால் ஊர் மக்களே, நீங்கள் என்னுடன் சேர்ந்து ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி கைவிட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, மணல் திட்டுகளை அள்ளி கொட்டிட்டு அப்படியே அந்த கீழே வச்சு மூடி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மணல்களை அள்ளி கொட்டுறாங்க. ஒரு நிறையா மணல்களை கொட்டுறாங்க. கொட்டுனதுக்கப்புறம் எப்படின்னா, அந்த கழுதை எப்படின்னா அந்த கொட்டின அந்த படித்திட்டு மாதிரி மணலை அள்ளி கொட்டியிருக்காங்க. அந்த கொட்டும் பொழுது அந்த கழுதை என்ன பண்ணியிருக்குன்னா, அது தன்னுடைய விடாமுயற்சினால் என்ன பண்ணியிருக்கு, அந்த
கொஞ்சம் மண் போடுறது, அந்த மண்ணுக்கு மேலே காலை வந்து, அதாவது அந்த மணல் திட்டுகளை வந்து அது ஒரு படிக்கல்லாக மாற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு அங்குலமாக மேலே மேலே வந்து 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 அது கரையேறியதாக இது ஒரு கதை. இந்த கதையின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், வள்ளுவ பெருந்தகை குறளுக்கு இணங்க, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அது நம்ம இறந்து தான் போயிடுவோம் அப்படின்னு எண்ணாமல், அந்த ஒரு தருவாயில் கூட தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய வீரத்தையும் ஒரு இதாக எடுத்து அது உயிருடன் மீண்டு மேலே வந்து அந்த வியாபாரிக்கு நெஞ்சில் பாலை வார்த்தது. நன்றி, வணக்கம்.